Welcome to Welcome to KTK Mathematics. Coding decoding topicல type 1ல part C பார்க்கிறோம். In a certain code, refrigerator is coded as ROTAREGIRFER அப்படின்னு மாதிரி இருக்கு. Which word would be coded as NOITINOMMA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. அந்த வேர்ட்ல லெட்டர்ஸை ரிவர்ஸா எழுதினாலே இந்த வேர்ட் ஃபார்மேஷன் வந்துடுது. ஓகேவா? ROTAREGIR FER அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்களா? அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுத ட்ரை பண்ணலாமா? எழுதுங்க. என்ன வரும்? AMMONITION இதான். அப்ப ஆன்சர் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ கோட் லாங்குவேஜ் சாலிட் இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்களா? வாட் இஸ் த கோட் வேர்ட் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்து ரெஃபர் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். சாலிட் அப்படிங்கிறத கோடு தான் இது. அப்ப இந்த மாதிரி கோடு கிடைக்கணும்னா நமக்கு என்ன வேர்டு இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிளியரா? அதே மாதிரி ஏபிசிடியை எழுதிக்கிறோம். கிளியர்? இங்க வந்து பாருங்களேன், இங்க இருக்க லெட்டர்ஸ் கவுண்ட் பாருங்க. சாலிட் அப்படிங்கிறது 1 2 3 4 5 தான் இருக்கு. ஆனா கோட் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர்ஸ் இருக்கு. இங்க 5. அப்ப 5 10னா கன்வெர்ட் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஈச் லெட்டரும் என்ன கன்வெர்ட் ஆயிருக்குன்னா 2 லெட்டருக்கு கோடு இருக்கு. கிளியரா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்படி அலைன்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப எஸ் அப்படிங்கறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த எஸ்ஸோட கோடு தான் இந்த சாலிடோட கோடு இங்க எழுதியிருக்கேன். அப்ப அந்த எஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 லெட்டருக்கு பார்க்கணும் எப்படி கோட் அலைன் பண்ணிருக்காங்க. எஸ்ன்றது இங்க இருக்கா ஏபிசிடில? எஸ்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. WPன்னு மாறி இருக்கு. அப்ப டபிள்யூங்கிறது எஸ்ல இருந்து 4th பிளேஸ்ல இருக்கு ஃபார்வர்ட்ல. ஆனா பிங்கிறது பேக்வர்ட் ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? இங்க வந்து எத்தனை இருக்கு? 4th பிளேஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஆர்டர்ல எல்லாமே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அடுத்து ஓ அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இருக்கா ஓங்கிறது ஃபார்வர்ட் போனீங்கன்னா என்ன இருக்கும்? 4th பிளேஸ்ல இருக்கா? எஸ் இருக்கா? ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் அத ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல எல் இருக்கா? எல் இருக்கு, கரெக்ட். அப்ப இந்த ப்ராசஸும் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எல்லுக்கு பார்க்கணும். எல்லோட 4th பிளேஸ் என்னன்னு பார்க்கணும். பி கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அதே ஃபார்மேட்ல வருதான்னு பார்த்துக்கணும். இதோட 3rd பொசிஷன் ரிவர்ஸ்ல ஐ இருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஐக்கு பார்க்குறோம். ஐக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? 4th பிளேஸ்ல எம் இருக்கு. ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல எஃப் இருக்கு. கரெக்ட். அடுத்து டிக்கு பாருங்க. 4th பிளேஸ்ல ஹச் இருக்கு. ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல ஏ இருக்கு. அப்ப ஒரு வேர்டு இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அதோட 4th ஃபார்வர்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல கோடாவும், ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது செகண்ட் லெட்டர் கோடாவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. கிளியரா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நமக்கு ஃபைனலா இருக்க கோடு எது? ATEXXOIBVO. இப்ப இது எதோட கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏடின்றது எப்படி இருந்திருக்கணும்? ஏதோ ஒரு லெட்டர் இருந்திருக்கணும். அதோட ஃபார்வர்ட்ல 4th பிளேஸ்ல ஏவும், அதோட பேக்வேர்ட்ல 3rd பிளேஸ்ல ரிவர்ஸ்ல டியும் இருந்திருக்கணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன லெட்டர் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஏக்கு பிஃபோரா லெட்டர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏபிசிடின்னு வரப்ப ஏற்கனவே ப்ரீவியஸ் பார்ட்ஸ்ல பார்த்துருப்போம். ஏ அப்படின்னு முடிஞ்சு அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுக்கும்போது இசட்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் எழுதியிருக்கேன். இசட்ல இருந்து அப்படியே எழுதியிருக்கேன்னா இப்ப ஏங்கிறது பிளஸ் 4th பிளேஸ்ல இருக்க மாதிரி எந்த லெட்டர் வரும்? டபிள்யூ எடுத்தீங்கன்னா தான் இதோட 4th பிளேஸ்ல ஏ இருக்கும். அதோட ரிவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல டி இருக்கு. அப்ப ஏக்கும் டிக்கும் வரணும், ஆன்சர் வரணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருந்திருக்கும்? டபிள்யூன்னு இருந்திருக்கும். ஓகேவா? டபிள்யூ. ஓகே, சரி. இதுல பாருங்களேன், இதுல 3 ஆப்ஷன்ல டபிள்யூ இருக்கு. அப்ப இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இஎக்ஸ். இ வந்து 4th பிளேஸ்ல இருந்திருக்கணும். எக்ஸ் வந்து 3rd பிளேஸ்ல இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வரும்? இங்கேயும் ஏ பாருங்களேன், ஏலேருந்து 4th பிளேஸ் தான் என்னது? இ. ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா
எக்ஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல WA உங்களுக்கு புரியுறதுக்காக கொஞ்சம் டார்க்காக எழுதுறேன். WA ஓகேவா? WAவும் மூணுத்துலேயுமே WA இருக்கு. அப்போ XQ எழுதணும். எக்ஸும் கியூவும் வர மாதிரி நம்ம இங்கே புரியுறதுக்காக இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் 4th பிளேஸ்ல வரணும். என்ன ஆகுது? Q வந்து 3rd பிளேஸ்ல இருக்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் லெட்டர் எதுன்னு. அப்போ பாருங்க டாட் வச்சு காமிச்சிருக்கேன்னா இங்கேருந்து இது வந்து 4th பிளேஸ்ல இருக்கணும். அப்படின்னா 4 3 2 1 T. அப்போ டீலேருந்து +4 தான் எக்ஸ். ஓகேவா? அதுலேருந்து தேர்டு ரிவர்ஸ்ல இருக்க தேர்ட் தான் Q வந்துருச்சா? அப்போ T தான் இதோட இது. ஓகேவா? அப்போ இதை வச்சே நம்ம ஆன்சருக்கு போயிடலாமா? என்ன வரும்? WAG வந்துருச்சு இங்கே. அப்போ இது கிடையாது. WAF வந்துருச்சு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ WATER. வேணா நீங்க INBக்கு செக் பண்ணி பார்த்துங்க. பிலேருந்து 4th பிளேஸ் சாரி 4th பிளேஸ்ல B இருக்கு அப்படின்னா சாரி 4th பிளேஸ்ல I இருக்கு. ஓகே, I இருக்கு. 3rd பிளேஸ்ல தான் ரிவர்ஸ்ல 3ர்ட்ல தான் B இருக்கு. அப்போ எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க VO. V எங்க இருக்கு? 4th பிளேஸா இருக்கு அப்படின்னா 4 3 2 1. அப்போ இந்த பிளேஸ் வரும். இது ரிவர்ஸ்ல 0 வருது, O வருது. ஓகே, R. அப்போ வாட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் a certain code December is written as அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. விச் வேர்ட் வில் பி ரிட்டன் அஸ் அப்படின்னு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. எந்த வேர்டோட கோடு இதா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ டிசம்பர் DECEMBER. இப்போ இதோட கோடு என்னன்னு எழுதுங்க. ERMBCEDE. இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்லேருந்து அப்படியே எடுத்து எடுத்து ரெண்டு லெட்டராக எழுதியிருப்பாங்க. ER MBக்கு MB, CE DE. அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது கோடு. எந்தோட கோடுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ இந்த கோடு வேர்டை கீழே எழுதிக்குவோம். ERMBVENO. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாஸ்ட்ல எழுதணும். ER. ஓகே, MBயா? MB VENO போட்டிங்கன்னா நவம்பர்னு வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் D, நவம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Next question. In a certain code of the word road is coded as WTFI. Following the same rule of coding, what should be the word for the code GJFY அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரோடுக்கு கோட் வேர்டு வந்து WTFI. ஆனா GJFYயோட வேர்டு என்னவா இருக்கும் கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு இங்கே கோடு. கிளியரா? என்னவா இருக்கும் ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்லேருந்து W பார்க்கணும் அப்படின்னா R to W அப்படின்னு கோடா எடுத்தீங்க அப்படின்னா 5th லெட்டரா வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் இங்கே கோடை கொடுத்துட்டு அந்த வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிவர்ஸில் என்னவான்னு பார்த்துக்கணும். டபிள்யூவாக இருந்தால் ரிவர்ஸில் 5th லெட்டர் தான் R. இப்போ டபிள்யூனா ரிவர்ஸில் 5th லெட்டர் R. டீக்கு ரிவர்ஸ் பாருங்க. டீக்கு ரிவர்ஸில் 5th லெட்டர் என்ன? 1 2 3 4 5. ஓ, கரெக்டாக வந்துருச்சா? அப்போ -5. எஃப்க்கு ரிவர்ஸ் பாருங்க. எஃப்ல ரிவர்ஸில் 5th லெட்டர் A வந்துருச்சு. கரெக்ட். அப்போ ஐக்கு ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா D தான் கோடு. அப்போ எல்லா லெட்டருமே ரிவர்ஸ் ப்ராசஸில் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கோடை கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்குறோம். கீழேருந்து மேலே போகிறோம். அப்போ G அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸில் 5th லெட்டர் என்னன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? B. ஜேக்கு 5th லெட்டர் பாருங்க. 1 2 3 4 5. E. எஃப்க்கு ரிவர்ஸ் A, 5th லெட்டர். ஒய்க்கு ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா T வரும். அப்போ ஆன்சர் பீட். அதை ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே ஆப்ஷனில் ஒரே ஒரு B தான் இருக்கு. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஓகே இந்தந்த வேஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட அந்த டைமில் நம்மளால யோசிக்க முடியும். ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம், மைனஸ் பண்ணி பார்க்கலாம், அதில் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்களா, 2 லெட்டராக ரிவர்ஸில் எழுதியிருக்காங்கன்னா ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்துட்டு அதோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரிவர்ஸ் நம்பரில் என்ன வருது அந்த லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. டைப் 1ல் 3 பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். டைப் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.